உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.கே. விராஜா. இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு நேயர் மரியாதைக்குரிய தேவேந்திரகுல மடாதிபதி ராஜதேவேந்திர சுவாமிகள். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இன்றைய சுராய் நம்ம சொல்லுங்கள் ஐயா. சொல்லுங்கள். இன்று கோவை மாநகரின் தாசன் ராமசாமி பண்ணாடி அவர்களுடைய நினைவு நாள். ஏற்கனவே உங்களுடைய ராஜபார்வை புக்கில் அதை பற்றி சிறப்பாக எழுதியிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு நேர்காணலில் சில கேள்விகளை முன்வைக்கலாம் என்று ஒரு எண்ணம். மகிழ்ச்சி. சொல்லுங்கள் ஐயாவோட வரலாறு என்ன அப்படின்ற சொன்னீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய நிலச்சுவாண்டார் மக்கள் மத்தியில் பிறந்தவர் தான் ராமசாமி பண்ணாடி. அவர் பிறந்த ஊர் வன்னியம்பாளையம். வன்னி என்றால் வீரம் அல்லது நெருப்பு என்று பொருள். அந்த பகுதியிலே பெருங்கொண்ட நிலச்சுவாண்டார்களாக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த வகையிலேயே அந்த ராமசாமி பண்ணாடி வாழ்ந்த அந்த வன்னியம்பாளையத்தில் கருப்பண்ண பண்ணாடி என்ற ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் தான் ஊரினுடைய பெரிய பண்ணாடி. அவர் தங்களுடைய குடும்பத்துக்கு சொந்தமான 165 ஏக்கர் நிலத்தை பிஹெச்டி ட்ரஸ்ட்டுக்கு தாரை வார்த்து கொடுத்தவர். அவர்களுக்கு அந்த நிலங்களை விட்டுவிட்டு அவர்கள் நடத்திய பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். இது அவர் வாயாலேயே நான் நேரடி நேர்காணல் கண்டு என் புத்தகத்தில் பதிவு செய்தேன். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள் முழுவதுமே தேவேந்திர குல வேளாளர்களுடைய குளங்கள் தான். குறிப்பாக சோழவம்ச தேவேந்திர குல வேளாளருடைய பாசனது குறித்தான வயல்வெளி பாசனது குறித்தான குளங்கள் ஆகும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கிட்டத்தட்ட 1799 வாக்கிலே நடைபெற்ற அந்த விடுதலை போர், சின்ன மருது பெரிய மருதாக இருக்கட்டும், கெட்டி பொம்புவாக இருக்கட்டும், நம்முடைய சுந்தரலிங்க குடும்பனார், தேசிய தளபதி வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனார், வடிவு பெருமல்லத்தி, வெண்ணி காலாடிக்கு பின்னர் இவர்களெல்லாம் ஆங்கிலேயனை எதிர்த்து போராடியதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றனர். அதாவது தென்னக கூட்டிணைவு என்ற ஒரு மிகப்பெரிய கூட்டிணைவை ஏற்படுத்துகிறார்கள். அப்பொழுது கோவை கோட்டை திப்பு சுல்தான் வசம் உள்ளது. ஆங்கிலேயை எதிர்த்து போராடிய திப்பு சுல்தானுடைய வசத்தில்தான் கோயம்புத்தூர் கோட்டை இருந்தது. இந்த கோவை கோட்டையிலே ஒரு தளபதியாக இருந்தவர் தான் இந்த ராமசாமி பண்ணாடி அவர்கள். ஏன் அவர் தளபதியில் அளவுக்கு அவர் உயர்ந்திருந்தார் என்றால், மிக பெரும் அந்த வாலாங்குளம், அந்த கோவை கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய வாலாங்குளம் பாசனமெல்லாம் புளியகுளம் என்ற வருவாய் கிராமத்தை ஒட்டியதாகும். பெரியகுளம் அந்த குனியமுத்தூர், செல்வபுரம், பூசாரிபாளையம் இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய குளத்துக்கு சொந்தமான பாசனங்களாகும். அதை போன்றே நீங்கள் வன்னியம்பாளையத்தில் இருக்கக்கூடிய குளப்பாசனம் இருக்கிறது. அந்த குளத்து பாசனத்துக்கு முறித்தானவர்கள் தேவேந்திர குல வேளாளர் தான். ஆக இந்த நிலங்களுக்கெல்லாம் வரி வசூல் பண்ண வேண்டிய நிலையிலே ஆங்கிலேயன் இருந்தான். அவர்களை எதிர்க்க வேண்டிய நிலையிலே திப்பு சுல்தானும் இருந்தான். ஆகவே திப்பு சுல்தானுடைய படைப்பிரிவுகளிலே இவர்களெல்லாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் என்ற வகையிலே போராடியவர்கள் ஆங்கிலேயனை எதிர்த்து. இது ராமசாமி தேவேந்திரனுடைய வரலாறு. 1802ஆம் ஆண்டு அல்லது 1804ஆம் ஆண்டு அவர் வேட்டையாட போகிறார். அந்த 1802ஆம் ஆண்டு அவர் வேட்டையாடப்பட்ட பின்புதான் கவர்னகிரியிலே ஆங்கிலேயர்களால் இந்த போரில் இறந்த அத்தனை தளபதிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக சமாதிகள் கட்டப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. கடைசியாக வேட்டையாடப்பட்டவர் யார் என்றால் ராமசாமி பண்ணாடி தான். இது அவருடைய வரலாறு. இது அந்த வன்னியம்பாளையம் கிராமத்தில் வாழ்ந்த ஆராயம்மாள் ஒரு பாடலாக பாடி அதை வெளிப்படுத்தினார் அந்த வரலாறு. பாடலில் ஒரு சில வரிகள்: உச்சி முடிஞ்ச புள்ள உக்கரம பார்க்கும் புள்ள, வக்கரம வந்தவன வால் எடுத்து சாய்க்கும் புள்ள. அருமை அருமை. வக்கரம வந்தவன வால் எடுத்து சாய்க்கும் புள்ள, வெடிக்குழாய தோளில் தாண்டி வேட்டையாட போன புள்ள, வெடிக்குழாய தோளில் தாங்கி வேட்டையாட போன புள்ள, வெள்ளை கொக்கு சூட போன புள்ள, வீடு சேரலையே ஐயா, வீடு சேரலையே.
வெடிச்சத்தங்க கீழே குளநடுங்கி போனதம்மா, பட்டத்து யானையும்மா படுகளத்தில் பலியாகி போனதம்மா. இந்த ஒப்பாரி பாட்டினை ஓகே ஆராயம்மாள் பாடுகிறார். புரியுது. வாழையடி வாழையாக அவர் இறக்கின்ற பொழுது அந்த வண்டியம்பாளையத்தில் இப்பவும் இருக்கிறது. சங்க காலத்திலே சுமைதாங்கி கல், ஒற்றைக்கல் இன்றும் அந்த அவர் ஆராயம்மாள் வீட்டு முன்னால் இருக்கும். அந்த வீட்டில் தான் ஆராயம்மாள் வசித்தார்கள். அவர் இறக்கும் பொழுது நாகராஜபுரத்தில் குடியிருந்தார்கள். அவர் ஐயாவோட வழித்தோன்றல்கள் யாராவது இப்பவும் அங்கு இருக்கிறார்கள். அங்கு வழித்தோன்றல் இருக்கிறார்கள். ராமசாமி பன்னாடிகளுடைய வழித்தோன்றர்கள் வாரிசுதாரர்களாக இன்றும் அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி டாக்டர் ராஜையா தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். சாமிநாதன் தன்னுடைய வரலாற்று புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் பதிவு செய்தார்கள் என்றால், அவன் வெள்ளையனை எதிர்த்தான், போராடினான், வரிகோடா இயக்கம் நடத்தினான், கொள்ளைகால் வரையிலும் வெள்ளைய படைகளை எதிர்த்து போராடி விரட்டி அடித்தான் என்பதை பற்றி எழுதினார்கள். ஆனால் அவன் வன்னியம்பாளையத்தை சார்ந்தவன் என்கிற அந்த உண்மையை ஆய்வு செய்து அடியேன் தான் வெளியில் கொண்டு வந்தேன். சந்தோஷம் ஐயா. மிகப்பெரிய ஒரு சீற்றமுள்ள வரலாறு. இன்னும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். அப்பொழுது படை திரட்டுகிற அளவுக்கு மக்கள் தொகையில் கோவை மாவட்டத்தில் சோழவம்ச தேவேந்திர கிராமங்கள் தான் அதிகமாக இருந்தன. இவர் சொன்னார் என்றால் படை திரட்டக்கூடியவர்கள் எல்லாம் அந்த சோழவம்ச தேவேந்திர மக்கள் தான் படை திரண்டார்கள். அரசு சார்பாக ஐயாவுக்கு மரியாதை எதுவும் செலுத்தப்படுகிறது? இல்லை, அது இனிமேல் வரும். அந்த காலம் வரும், வராமல் போகாது. கூடிய வரையிலும் நம்முடைய வரலாறுகளை புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இவர்களுடைய வரலாற்றை எங்கே வெளியில் நாம் பேசினோம் என்றால் பிற சாதி மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்ற தயக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த கட்சி அரசியல் எல்லாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய அரசியலையும் நம்முடைய வரலாற்றையும் எடுத்து சொல்லுகிற காலம் ஒன்று வரத்தான் போகிறது. அதற்கான களப்பணியை பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழகம் முழுவதும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்பொழுது கூட நம்முடைய வரலாற்றை 13 எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் பதிவு செய்தார்கள் என்றால் அதற்கு நாம் தான் காரணம். நம்முடைய வரலாற்று பதிவுகள் தான் காரணம். குருசாமி சித்தர் போன்றவர்கள், ஐயா தேவ ஆசீர்வாதம் போன்றவர்கள், நம்முடைய எண்ணெய் போன்றவர்கள் எல்லாம் வரலாறு கிட்டத்தட்ட 30 வரலாற்று புத்தகங்கள், ஆய்வு புத்தகங்கள் அதை எழுதியிருக்கிறார்கள். இந்த வரலாற்று புத்தகங்கள் எல்லாம் ஆய்வு செய்து படித்து இதே இந்த வன்னியம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கு இல்லையா, அவர்கள் நிலைமாறாத ஒரிஜினலாக மக்களாக அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கு இலக்கியமயப்பட்ட வாழ்வியல் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கான பாடல்களையும் நான் வன்னியம்பாளையத்தில் தான் பிடிக்க முடிந்தது. தெம்மாங்கு பாட்டு பாடினால் கூட இந்த மண்ணின் வரலாறு சொல்லி பாடுகிற மக்கள், இந்த மக்கள் இங்கு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சொக்கம்புதூர், பூசாரிபாளையம், பனமரத்தூர், வணியம்பாளையம், குனியமுத்தூர், செல்வபுரம், ராமநாதபுரம், புளியகுளம் போன்ற பகுதிகளில் அந்த ஒரிஜினலாக அந்த வரலாற்றை நாம் பார்க்க முடியும். வாரிசுகளுக்கு, அவர்களுடைய வாரிசுகளுக்கு அரசு சார்பான சலுகைகள் அது சட்டசபையில் இன்னும் பேசப்படாத ஒரு வரலாறு. சட்டசபையிலே பேசுவதற்கு எந்த கட்சிக்காரனுக்கும் தைரியம் இல்லை. ஐயா தீரன் சின்னமலை கூட இந்த இந்த புண்ணிய கூட்டமைப்பு தான். தீரன் சின்னமலையாக இருக்கட்டும், இந்த வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனாராக இருக்கட்டும், வடிவு பெருமளத்தையாக இருக்கட்டும், வன்னி காலடியாக இருக்கட்டும், ராமசாமி பண்ணாடியாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் அந்த 1799 திண்டுக்கல் மலைக்கோட்டையில் கூடி முடிவெடுக்கப்பட்டது. அது ஆங்கிலனை எதிர்த்து போராட வேண்டும் என்று, திப்பு சுல்தான் தலைமையிலே போராட வேண்டும் என்பது. இது ஒரு மிகப்பெரிய புரட்சி. அது இவைகளெல்லாம் இந்திய வரலாற்றிலே புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளாக நாம் பார்க்க முடியாது. ஆய்வாளர்கள், எங்களை போன்ற ஆய்வாளர்கள் தான் அதை வெளியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மற்றவர்களுக்கெல்லாம் அரசின் சார்பாக சில மரியாதைகள் செலுத்தப்படுகிறது. இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கவில்லையா? இப்பொழுதுதானே மக்கள் மத்தியில் பேச ஆரம்பித்திருக்கிறோம். முதலில் நாம் பேச வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. நம்முடைய வரலாறை நாம் மதிக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய தேசத்துக்காக பாடுபட்ட நம்முடைய தளபதிகளுக்கான நிலைமை நாட்டை நாம் எடுக்க வேண்டும் அல்லவா? இப்பொழுதுதான் வெண்ணிக்காரடிக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் சுந்தரலிங்க குடும்பத்தினருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இன்னும் வடிவு பெருமளத்துக்கு வரவில்லையே. வீரபாண்டிய சுந்தரலிங்க குழுவினார் என்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லைய. பெண்கள் போராடினார்கள் என்ற தலைப்பிலே பார்க்கின்ற பொழுது வடிவு பெருமளத்தை போன்று வீரமுள்ள ஒரு பெண்மணியை நீங்கள் உலகிலேயே பார்க்க முடியாது, உலகின் மனித வெடிகுண்டாக. அந்த அளவுக்கு சிறந்த மகளிர் எல்லாம் நம்முடைய இனத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இது போன்ற மற்ற தியாகிகள் கோவை மண்ணில் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது 40களிலே போராடிய சுதந்திர போராடுகிறது இருந்தவர்கள் எல்லா ஊர்களிலும் இருக்கிறார்கள்.
காந்திய வழியிலே போராடியவர்கள், மிகச்சிறந்த தியாகிகளெல்லாம் வாழ்ந்த பகுதி தான் கோவை மாநகர், கோவை மாவட்டம் என்பது. அது தனியாக அதற்கென்று ராஜேந்திர சோழன் அவர்கள் அந்த தியாகிகளுக்கான பெயர் வரிசையை எழுதியிருந்தார். அது இன்னும் அநேகமாக இன்னும் சற்று அவர் காலமாகிவிட்ட காரணத்தினால் அது வெளியில் வரவில்லை. விரைவாக அந்த தியாகிகள் பட்டியலை வெளியில் கொண்டு விடுவோம். காந்திய வழியிலும் போராடி இருக்கிறார்கள், ஆயுதம் ஏந்தியும் போராடி இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ராமசாமி பண்ணாடியாக இருக்கலாம், வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனாராக இருக்கலாம், வடிவு பெருமணத்தையாக இருக்கலாம், வெண்ணிக்காலடியாக இருக்கலாம். இவர்களெல்லாம் திரட்டினால் யார் திரளுவார்கள் என்றால் இது தேவேந்திர குல வேளர் மக்கள் தான் படையாக திரள முடியும். வேறு சாதிக்காரர்கள் என்றெல்லாம் படை திரள வரமாட்டார்கள். நம்முடைய மக்கள் திரண்டார்கள். இது சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இந்த ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் ஆளப்போகிற அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, தேவேந்திர குல வேளாளர்களுடைய தியாகத்தை மதிக்கின்ற அரசுகளாக அமைய வேண்டும் என்பது நம்முடைய பேராவா. அவருடைய அங்கீகாரம் வேண்டும். நீங்கள் அக்பரை பற்றியும் சுல்தான்களை பற்றியும் வரலாறு பேசினால் பத்தாது. நம்முடைய முன்னோர்கள் இந்த தமிழர்கள் இந்த மண்ணுக்காக எவ்வாறு போராடினார்கள் என்பதை வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டியது இந்த மாநில அரசினுடைய முதல் கடமையாகும். நிச்சயமாக சொல்லுங்க. இந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை உங்கள் சமூகம் பிடித்திருக்கிறது. அதில் உங்களுக்கும் சில பங்கு இருக்கிறது. மற்ற அமைப்புகளும் தமது பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்காக குறிப்பாக தேவேந்திர மடாதிபதி ராஜதேவேந்திர சுவாமிகள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன? ஏதாவது வரலாறு என்பது ஒரு மனிதனுடைய முகவரி, மண்ணினுடைய மரபுரிமை சார்ந்த முகவரி, முன்னுரிமை சார்ந்த முகவரி. இந்த முகவரியுள்ள இந்த மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலே ஏன் சேர்த்தார்கள் என்றால் இவர்கள் சமூக மரியாதை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்த பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய கர்நாடகா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆந்திரா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளா, இன்றைக்கு இருக்கக்கூடிய தெலுங்கானா, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி சென்னை மாகாணமாக ஆட்சி செய்யப்பட்ட பொழுது தமிழர்களை புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என்று தெலுங்கர்கள் ஆட்சியாளராக இருந்த பொழுது செய்த சூழ்ச்சி இது. பின்னால் வரக்கூடிய திராவிட அரசுகளும் கிட்டத்தட்ட இந்த தமிழருடைய வரலாற்றை புறக்கணித்தார்கள் என்பதுதான் உண்மை. இப்பொழுது நம்முடைய மக்கள் தமிழகம் தழுவி எம்மை போன்று எத்தனையோ பெரிய ஆய்வாளரெல்லாம் உருவாகிவிட்டார்கள். இப்பொழுது கூட மரியாதைக்குரிய ரேணுகா மாலத்தி அம்மாள் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நூலை படைத்திருக்கிறார்கள். அது இன்னும் ஒரு மாதம் அல்லது 2 மாத அளவில் அந்த புத்தகம் வெளிவரப் போகிறது. அது ஒட்டுமொத்த இலக்கு என்னவென்றால் இந்த வரலாறு எங்களுக்கு சொந்தம் என்றால், இந்த மண் எங்களுக்கு சொந்தம் என்றால், இந்த வீர வரலாறுகளை நாங்கள் போற்ற வேண்டும் என்றால், எங்கள் மக்களை பிறர் மதிக்க வேண்டும் என்றால் நாங்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும். இங்கே சுற்றி கடைசியில் அந்த பட்டியல் மாற்றத்துக்கு வெளியேற்றம் என்பது வந்தே ஆக வேண்டும். காரணம் அது அவனுடைய வரலாற்றை குழி தோண்டி பிதைக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை. 18% சிறைச்சாலையில் பெரும்பான்மை மக்களை அடைத்து வைத்திருக்கின்ற அரசியல் சூழ்ச்சியை தகர்த்தெறிய வேண்டும் என்று இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய, ஏன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை தேவேந்திர குல வேளாளர் மக்களும் பட்டியல் வெளியேற்றத்தை குறிக்கோளாக கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை செய்கிற அரசுக்கு தன்னுடைய ஆதரவு உண்டு. அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, நமக்காக செய்ய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிறார். அவர் செய்வார் என்று நம்புகிறோம். பரிந்துரைதான் அவர் செய்ய வேண்டும். இதுக்கு முழு உரிமைப்பட்ட அரசு என்றால் மத்திய அரசு தான். ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்து ஒரு மக்களை வெளியேற்ற வேண்டும் என்றால், அல்லது தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலுக்குள் மக்களை கொண்டு வர வேண்டும் என்றால் அது மத்திய அரசின் கையிலே இருக்கிறது. குறிப்பாக மாநில அரசு சில முன்னுரிமைகளை தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்றத ஏற்றுக்கிறீங்களா? எந்த முன்னுரிமையும் கொடுக்கவில்லை. நீங்கள் எந்த முன்னுரிமையும் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் தெரியாமல் கேட்கிறேன். இப்போ கூட சமீப காலத்தில் சிலர்லாம் சொன்னாங்க, இந்த கயல்வெளின்னு ஒரு அம்மாவுக்கு மனிதவள மேம்பாடு, இதெல்லாம் அது ஒரு பெரிய சேஞ்சஸ் தானே? இல்லை, அது என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மத்திய அரசில் நீங்கள் அருணாச்சலம் எல்லாம் வகித்த பதவியெல்லாம் நீ நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்தியா முழுவதுக்கும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மந்திரியாக இருந்திருக்கிறார் என்றால் இவர்கள் ஏதோ போட்ட பிச்சையிலே அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் தேவேந்திர குல வேளாளர் கிடையாது என்று தான் சொல்லுகிறேன். இது கயல்வெளி ஒன்றும் குறியீடு அல்ல. இந்த இனத்தினுடைய குறியீடாக நாங்கள் யாரும் பார்ப்பதில்லை.
செல்வராஜையோ கயல்விழியவோ அவங்க ஒரு மந்திரி பதவியை மாற்றம் கொடுத்து விட்டார்கள் என்றால் இந்த சமுதாயத்தில் எந்த மாற்றமும் வந்துவிட போகிறதில்லை. இதற்காக நாம் ஒன்றும் பெரிதாக ஸ்டாலின் அவர்களை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இன்னும் ஒருபடி மேலே போய் பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்களை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி. தொகுதியிலே நீங்கள் முதலில் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று, எல்லாம் அமைந்துவிடும். பட்டியல் வெளியேற்றம் ஒன்றுதான் தீர்வை ஒழிய இவர்களை நிறுத்த வைப்பது நாங்கள் என்ன அதுக்காக பாடுபடுவது? நிச்சயமா இவர்கள் நிறுத்தி வைத்து பிச்சை போடுகிற அளவுக்கெல்லாம் மக்கள் தொகை, எங்களுக்கு மிகப்பெரிய மக்கள் தொகை, கிட்டத்தட்ட 30 மாவட்டங்களிலே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய மக்கள் தொகை தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தொகை. நன்றி நன்றி ஐயா. தொடர்ந்து பேசுவோம் மற்றொரு காணொலியில். மகிழ்ச்சி. நன்றி நன்றி ஐயா. இந்திரேஸ்வராய நமக.